கைஸ், திருப்பியும் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் அதே இடத்துல, ஆனால் டிஃப்ரெண்டான பிளேஸ். இந்த vlogல பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அந்த சுற்றி காமிக்கிறது, வெளியில் போகிறது, உள்ள போகிறதுலாம் காமிக்க மாட்டேன். ஏன்னா வெளியில் ஒரே வெயிலாக இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ ஃபுல்லாக குளிரான வீடியோ போட்டிருப்பேன். இப்போ ஒரே வெயிலாக இருக்குது, அதனால் வெளியில் போக முடியல. ஸோ இப்போ என்ன நினச்சேன்னா, வெளியில் போய் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி சரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, ஆஃபீஸ்லேயே உட்காந்து பண்ணலாம் அப்படின்னு vlogலாம் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக டெக்கில் மாறலான்னு இருக்கேன். மாற மாட்டேன், சும்மா டே பை டே என்னென்ன நடக்குதோ அதை அப்படியே உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். அதை வச்சு நான் உங்களுக்கு பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். விஷயம்னா ஒரு ஃபஸ்ட்டு நான் வந்து கண்டிஷன் சொல்லிக்கணும், வார்னிங் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன வார்னிங்னா, தமிழ் எனக்கு ஒழுங்காக வராது, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒழுங்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்லுவேன், அதான் அடுத்தது இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை. அதுதான் விஷயம். ஒன்றுமே இல்லை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து நத்திங் ஒரு மேன். அப்படின்னா ஒன்றுமே இல்லைன்னு ஒரு மேன். இதோட ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இது ஃபீ, அந்த ஃபீ, காஃபி, அதெல்லாம் வந்து இதுவாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதை பற்றி நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம். ஒரு என்ன டே பை டே என்ன நடக்குது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இது. சும்மா உட்கார முடியல, என்ன பண்ணுறது, அவங்களாம் சுற்றுவாங்க, வீட்டில் சுற்றுவாங்க, அது சுற்றுவாங்க, பார்த்து பேசுவாங்க. நாங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி எங்கெங்கே சோர்ஸ் கிடையாது அவ்வளோ கொடுக்க வேண்டியதான். ஸோ நான் மெயின் கான்செப்ட்னா இதை பற்றி நான் சொல்லலாம்னு சொல்லி, இது வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு vlog ஆகும் போது நான் ஒரு டெக் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இதில் என்னன்னு சொல்ல போகிறேன்னா, இதில் வந்து என்னென்ன உள்ள ஃபியூச்சர் இருக்குது, எப்படி இருக்குது, அன்பாக்சிங் பண்ண சொல்ல போகிறேன். அப்படின்னு அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். பண்ண பிறகு இந்த பிராண்ட் வந்து இதுக்கப்புறம் லான்ச் ஆகும் போது, ஃபோனில் லான்ச் ஆகும் போதுன்னு சொல்லி இந்த பிராண்ட் மேலே ஒரு க்ரஷ் ஆகிடுச்சு. என்னன்னு தெரியல. திடீர்னு நான் பார்த்து எம்ஐ ஃபோனுக்கு, எம்ஐ ப்ராடக்ட்ஸு, OnePlus ப்ராடக்ட் நான் போயிருந்தேன். திடீர்னு இந்த பிராண்ட் மேலே வந்து ரொம்ப க்ரஷ் ஆகிடுச்சுன்னு தெரியல. ஏன்னா அந்த OnePlusோட ஆள் தான் இதுன்னு சொல்லி, அதை பற்றி நீங்கள் ரிவ்யூவில் நான் உங்களுக்கு போகிறேன், ஒன்றுனா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இது வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொன்னேன். இது ஆல்ரெடி நான் பிச்சுட்டு இருக்கேன், ஆனால் இது மட்டும் ஷைனிங் தான் தெரியுது. அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நான் பிச்சு போட்டேன் வெளியில், அதுக்கப்புறம் தான் நான் வாட்ச் பண்ணலான்னு சொல்லி நான் திங்க் பண்ணிக்கிறேன். அதுக்காக தான் எனக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் பிச்சு போட்டு அது போட்டு குப்பில் கழிச்சு இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி இவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்து கொண்டே இருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் மெயின் விற்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பேசிட்டு இந்த செக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ண பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே என்னடா இது கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது கலர்ஃபுல்லாக இல்லை. நான் அப்படியே ஓப்பன் பண்ணி இது வந்து ராப்பிங் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு பிடிச்ச கடை, எங்களுக்கு சொந்தமான கடை, நாங்கள் ஆள்ற கடை, அந்த கடை மூலயமா இது வந்து பண்ணி இது மாட்டிக்கிச்சு. அப்பா ஸோ இதை பற்றி நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே ஃபஸ்ட் என்னென்ன இருக்குலாம் காமிச்சிடுறேன். அது பாருங்கள். ஒன்று இந்த டப்பா, ரெண்டாவது இந்த டப்பா, மூணாவது இந்த டப்பா ஆச்சு. இப்போ இது வந்து அப்படி பாட்டாக தெரிய போகுது. அதுக்குள்ளே இது ஒரு வாஷ் பேஷன் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்குது. தெரியுமா? வாஷ் பேஷன் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு இதுவும் இல்லை, இது ஒரு பாட்டாக ஆகிடுச்சு. 1 2 3 4 பாட்டு ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தெரிய பாட்டாக தெரிய போகுது. இது அடுத்தது. இதில் என்னென்னு போட்டிருக்காங்கன்னா டைப் சி சார்ஜர். சரிதா? இது வந்து டைப் சி சார்ஜர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாக்ஸை பிரித்து போட்டோம்னா எனக்கு பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து என்ன பிரித்து போட்டணும்னு சொல்லி. இது வந்து ஏர் ப்ளக்கு. எஸ்ஸு எல்லுன்னு போட்டிருக்கு. எஸ்ஸுனா ஸ்மாலு, எல்லுனா லார்ஜ். ஓகேயா? ஸோ இது வந்து ஆயிடுச்சு. அத்தனை ஆயிடுச்சா பார்ட்ஸு. இதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து இது ஏதோ இருக்குப்பா. இது என்ன இருக்கு? ஓ, அது மேனுவல் ஃபியூச்சர் படிக்கிற மாதிரி. என்ன படிங்க, அது படிங்க, இது படிங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பாக்ஸ், அவ்வளோதான். இந்த பாக்ஸு கலராக பாக்ஸு, ஷைனிங்கான பாக்ஸு, அந்த மாதிரி இருக்குது. சரி, ஓகே. இப்போ உள்ள விஷயத்துக்குள்ள போகலாம். இதெல்லாம் தூக்கி போட்டேன். இதுதான் ஓரம் போட்டேன். ஸோ இதில் உள்ள என்னென்ன இருக்குது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டைப் சி, யூஎஸ்பி கேபிள் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, கருப்பு கலரில்.
என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா திக்காக இருக்குது மெட்டீரியல், ஸ்ட்ராங்காக ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்லா ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. பரவாயில்ல, நாங்கள் பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு சொல்லி ஸோ இது இவ்வளோ வச்சிடறேன். அடுத்து இது வந்து ஏர் ப்ளக் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு என்ன சொல்ல ஓவா நல்லா சரிங்க இப்படி இருக்கு பாருங்க. எஸ்ன்னா இது லார்ஜ் பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும். இதுதான் அந்த ஏர். எப்படின்னா இந்த கலரில் ஆக்சுவலி இது வந்து டிரான்ஸ்பரண்ட் கலரு. இது பற்றி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கலர். நான் அது சீமா வந்து அழுக்காயிடக்கூடாது, ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி நான் ஸ்கின்னிங் போட்டிருக்கேன் ரேப்பிங்கு. இது வந்து எங்கே போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பற்றியோட தகவல் நான் உங்களுக்கு போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் கூட இந்த சைடில் பாருங்கள், இங்கே இருந்து இங்கே மேலே கீழே போட்டிருப்பேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இதோட உள்ள இருக்கிற இன்டீரியர், இது எக்ஸ்டீரியர். இதில் மெயினானது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைடில் சார்ஜர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தெரியுதா? சைடில் இங்கே வந்து சார்ஜர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த பட்டன் வந்து இது அப்படி கிளிக் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லைட் எரியுது, ஓப்பன் பண்ணோன்னே இப்போதைக்கே இங்கே பாருங்கள் லைட் எரியும்போது ரெட் கலரில் காமிக்குது. ஏன்னா இப்போ வந்து சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம். சார்ஜ் தான் இதுக்கு இல்லை, இதுக்கு சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம், அதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஃபோனோட கனெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி நான் ஒயிட்டில் லைட் எரியும். இதுக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ண முடியும், இல்லைனா வெளியே எடுத்து ஃபோனில் கனெக்ட் பண்ண முடியாது, உள்ளே வச்சு கனெக்ட் பண்ணி. ஸோ இப்போதைக்கு இது இப்படி வச்சிடறேன். உள்ளே இருக்கிற நம்ம பீஸ் எடுக்கலாம், லெக் பீஸ் மாதிரி இருப்பாங்க, அப்படியே சாப்பிட்றீங்க சாப்பிடுங்க. ஓகே, ஸோ நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஒன்று எடுத்து காமிக்கிறேன். இப்போ நான் எடுத்துட்டேன் வெளியில் சொல்லுங்களா உங்களுக்கு. டிசைன் பாருங்கள், கொடுத்துருக்காங்க ஷைனிங்காக கொஞ்சம் பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு கையில் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கோழியை பிடிச்ச மாதிரி, சின்ன கோழி இல்லையா, நான் விளையாட ஒரு சின்ன வயசில் கோழி இல்லை அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து இதுக்கு என்ன நீங்கள் டிசைனில் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள். இங்கே ரெட்டு இருக்குது, இங்கே ஒயிட் இருக்குது. ஒயிட் இது எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு வைப்பாங்களா, ஒயிட் இருக்கிற இடத்துல ஒயிட் வைப்பாங்களாம். அப்போ போய் கரெக்டாக சூழ்நிலை செட் ஆகிடும், அப்படி குச்சிக்கும். இது போட்டால் அப்படியே குச்சிக்கும். ஸோ அதுக்காக ரெட் அப்படின்ட்டு இல்லை, இதோட ஆக்சுவல் என்ன கலர் எதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி போக போக காமிக்கிறேன். இங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க ஏதோ இது தூக்கி இங்கே ரெட்டில் வைக்கணும் அப்புறம் உள்ளே போகும். இது தூக்கி இங்கே வச்சா போகாது, இருந்தாலும் இங்கே விட்டாது. இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் இது தூக்கி இதுக்குள்ளே போடுறேன், எப்படி ஓட்டணும், ஒட்டே ஓட்டாதுல்ல. ஸோ அதுக்காகலாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட ஆக்சுவல் ரீசன் இந்த ரெண்டு காம்பினேஷனுக்காக என்ன ரீசன் இருக்குது நான் இப்போ போக போக சொல்கிறேன், பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து கனெக்டிவிட்டி பற்றி பார்ப்போம். ஓகே, ஓ போட்டோன்னே போகிற மாதிரி தெரிலங்க. அது முடி கழிஞ்சிடும். நான் கஷ்டப்பட்டு என் முடியை வந்து மேலே உட்கார வச்சுருக்கேன், முடி கழிஞ்சிருக்கான். பரவாயில்ல, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பார்க்காதீங்க, முடியெல்லாம் பார்க்காதீங்க. ஆட்டுறேன் விழுதுங்க, நல்லா இருக்கு. ஐயோ கண்ணி. ஓகே, இது நல்லாயிருக்கு, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இவ்வளோ பாருங்கள், மாட்டிருக்குது. இது ஆகுது இப்போ உள்ளே போட்டோங்க, என்ன ஆகுது தெரியல. சரி ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
இயர்பட்ஸ்ன்னு சொல்லி இந்த ஆப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் பில் ஆகிடுது. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், ஸோ இந்த ஆப்பில் வந்து இங்கே பாருங்கள், ஹியர்னு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுங்களை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து வாய்ஸ் கேன்சலேஷன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே எல்லாம் சைலண்ட்டாக ஆகிடுது, ஸ்லோவாக அப்படியே எதுவுமே என்ன சொல்கிறது, அந்த தண்ணிக்குள்ளே மூணு நம்பிக்கும் அவ்வளோ அந்த மாதிரி. ஸோ அந்த ஆப்பில் இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. இல்லை கூட லைட்டு, இன்னொன்று வந்து நார்மல் மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மேக்ஸிமில் வச்சனால எனக்கு எதுவும் கேட்கல. எவனா அந்த நைட் ஷிஃப்ட் முடிஞ்ச வந்து தூங்கணும் அப்படின்னா இந்த இந்த ஆப்போட வச்சு நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூங்கினா எந்த வாய்ஸும் கேட்காது. இப்போ என் வாய்ஸ் எனக்கு கேட்க தவிர உங்கள் வாய்ஸ் கேட்காதுங்க. என் வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது, அவ்வளோ டீப்பாக இருக்குது. ஸோ இந்த லைட் மோட் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. ஓகே, அந்த லைட் மோட் வைக்கிறேன்னு சொல்லி உள்ளே வந்து ஒரு ரோபோட் பேசுகிற மாதிரி ஒரு அந்த மாதிரி வருது வாய்ஸ். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிரான்ஸ்பரன்சி பார்த்தீங்கன்னா இதுதான் டிரான்ஸ்பரன்சி. இந்த ஆப்ஷன் போட்டிங்கன்னா நீங்கள் பேசுகிறது, நான் பேசுகிறது, பக்கத்தில் பேசுகிறது, காக்கா பேசுகிறது, குருவி பேசுகிறது எல்லாமே யூஸ் ஆகும். எல்லா பேசும் கேட்குறீங்க. ஏன்னா அது ஏதாச்சும் விட்டு கேட்கணும், வீட்டாங்க பக்கத்து வாழ்ந்து யாராவது இருக்காங்க போல, அதை பற்றி நான் விட்டு கேட்கணும் அப்படி இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், இதை வாங்கி போட்டுக்கிட்டு சும்மா அப்படியே போயிட்டு அப்படியே 2 இடத்துல வந்தீங்கன்னா போதும், எல்லாமே கேட்குறீங்கள. அவங்க வீட்டுக்கு இங்கே போனால் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டுலாம். ஆஃப் பண்ணிவிட்டிங்கன்னா நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு அந்த ட்ராப் பண்ண தேவையில்லை, மீன்வெல் நாய்ஸ் கேன்சல் பண்ண தேவை. அந்த மாதிரி இப்போ நீங்கள் பைக் ஓட்டுறீங்க, அந்த இடத்துல எது நீங்கள் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸ் கேன்சல் இருக்குல்ல, இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை இப்போது பைக் ஓடும்போது நீங்கள் உங்கள் வாய்ஸ் மட்டும் அவங்களுக்கு போகும். உங்கள் பேசிகிட்டு இருக்கிற கிளைண்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு இந்த வாய்ஸ் மட்டும் தான் போகும். இது கொஞ்சம் பெட்டராக தோணும் நான் யூஸ் பண்ணுறதுக்கு. இது நாய்ஸ் கேன்சல். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது சாங்ஸ் எல்லாம் கேட்டு போயிருக்கீங்க, அந்த நேரத்தில் வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் மோட் யூஸ் பண்ணிங்கன்னா அது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஹார்ன் அடிக்கும், தூரம் பஸ் வந்து நம்ம டமால் வச்சிங்கன்னா அப்புறம் ஹார்ன் வச்சு நீங்கள் காலி, இந்த ஏர்பட்ஸ் வாங்கினவங்க காலிக்கு. ஸோ ஓகேயா? ஸோ அதுக்காக அது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து டச் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதா? இது வந்து இங்கே ஒன்று சொல்லி இந்த டச் ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணலாம். ரைட். இதில் வந்து ட்ரிபிள் டேப் அவ்வளோதான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ட்ரிபிள் டேப் பண்ணால் சாங் சேஞ்ச் ஆகும், இது டபுள் டேப் பண்ணால் சாங் சேஞ்ச் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் நார்மலாக எல்லாரோட ஹெட்ஃபோனில் வர மாதிரி தான் இருக்குது இது செக்ஷன். ஆனால் இதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, அதுதான் பயங்கரமாக இருக்குது. தெரியுமா என்னன்னு சொல்லி? பயங்கரம்னா அந்நாத்துக்கு பயங்கரமாக இருக்குது. இப்போ இதில் போட்டு ஒரு பாட்டு கேட்டுருக்கீங்க, சவுண்ட் ஸ்லோ போனால் நீங்கள் ஃபோனுக்குள்ளே ரூமில் கை விட்டு ஃபோன் வால்யூம் டவுன் பண்ணணும். ஆனால் இதில் அப்படி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இதில் பார்த்து போட்டே இருந்தேன். ஸ்வைப் பண்ணுறேன், கீழே ஸ்வைப் பண்ணலாம் மேலே ஏறும், கீழே ஸ்வைப் பண்ணலாம் இது கீழே வருதா? ஸோ இது ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லுங்கள். வாங்க எப்படி இது கொஞ்சம் கரெக்டாக போகுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் டவுன் ஒரு ஆப்ஷன் இருந்தது. இதுக்கப்புறம் இன்னொன்று ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நார்மலாக நீங்கள் இப்படி லாங் ப்ரெஸ் அப்படி பண்ணிங்கன்னா அந்த நாய்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆப்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. டக்குன்னு இப்போ வண்டி ஓட்டும் போது அப்பப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவை ஃபோன். அதோட இந்த ஆப்ஷன் கொடுத்தோம்னா சும்மா அப்படி அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சோன் கேட்கும் பென் அப்படின்னு சொல்லி போட்டோன்னா அந்த நாய்ஸ் கான்சன்ட்ரேஷன் டிரான்ஸ்பரன்சி மோட் இந்த ஊரெலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை பாட்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஹெல்மெட் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க மாதிரி. இப்போ உங்களுக்கு போடு மேலே கட்சி போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஹெல்மெட் போடும்போது நான் யூஸ் பண்ண அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், திருப்பி ரீட் பண்ணும்போது அது இது போய் அதில் டச் ஆகிடுது. அந்த சைடில் இருக்கிற அந்த ஸ்பான்ஸ்லாம் டச் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆகிடும். அதனால் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஸோ மேபி ஃப்யூச்சரில் அப்டேட் வந்து பிறகு அது எதாச்சும் கொடுத்துருப்பாங்க, அதுதான் எதுவும் இல்லை. அது மற்றதெல்லாம் எதுவும் இல்லைன்னு தோணுது. ஸோ இப்போது ஆப்பாட் வந்து நல்லா யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிற அந்த லேயர்ஸு அது என்ன ஒன்று தான் காமிக்கிறேன்.
இங்கே பாருங்கள், இங்கே டச், இங்கே ஃபுல்லாக டச்சு கொடுத்துருக்காங்க மேலே இங்கே கீழே வரைக்கும். ஸோ இந்த டச் மோடு, இங்கே டச் மோடு, இங்கே டச் மோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொடுத்த பிறகு இந்த இடத்துல வந்து அந்த ஒய்ஃபை ஜாக்ஸு, பேட்ரி இதெல்லாம் நான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உள்ள உட்காரும்போது கொஞ்சம் இதுவாக இருக்குது. அப்புறம் சொல்லும்போதுன்னா இந்த ஸ்பான்ஸ்லாம் அவ்வளோ ஃபெதர் கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குது. உள்ளே போடணும் கரெக்டாக உள்ளே போய் உட்காந்துக்குது. கரண்ட் எப்படி பிசிங் இப்படி விட மாட்டேங்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ திஸ் திங் ஆல்சோ இப்போ வந்து சாங் கிட்ட போகலாம். அதுதான் எங்களுக்கு பிடிச்சது. போட்டுக்கலாம். எல்லாரும் பிடிச்ச பாட்டு என்னது? அருவிக்கூத்து. அருவிக்கூத்து போடலாமா? அப்படியே உள்ளே இருக்கிற ஒரு நோட் சவுண்ட் வைக்க தான் அலன்கி ஹபிஓ அப்படின்னு அவன் வாய்ஸோட சாங் அந்த மியூசிக் பின்னாடி அந்த ட்ரம்ஸ்டிக் அந்த எல்லா வாய்ஸும் கேட்குது. மியூசிக்கில் போனால் டான்ஸ் ஆகும். டான்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி இப்போ நான் வந்து வாங்கி வைக்கிறதால ஒரு 20 days ஆகிருக்கு. நான் வாங்கி வந்து எக்ஸாக்டாக 20 days ஆகிருக்கு. 20 days ஆகிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் அது கிடைக்கிறது அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வாங்கினா எப்படியோ நான் வாங்குகிற ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 5000 வாங்கியிருக்கேன். இப்போது வந்து செவ்வாய் ப்ரைஸ் வந்து எப்படி வச்சுருக்காங்க 7000க்கு வருது. இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து எதுக்கு ஏற்றுக்காங்க? ஸோ ஐ திங்க் ஏதோ நெக்ஸ்ட் ஃபோன் ஒர்க் இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனுக்காக இது வந்து கொஞ்சம் எடுத்து எடுத்துக்காங்க. நான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நாங்கள் கேதர் பண்ணி, ஏன்னா அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சரி ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 15 days என்ன இந்த எப்படி ஃபீட்பேக் சொல்லுது. இப்போ சடனாக நீங்கள் வண்டி ஓடிட்டுருக்கீங்க, ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்கும்போது நீங்கள் ஜோக்கில் வைக்கும்போது ரொம்ப டைட்டாக இருக்குது. எடுக்கணும் வைக்கணும், இதே ஒரு பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், ஒரு கேஸ் வாங்கி போட்டேன். ஸோ இதுதான் அந்த கேஸு. ஸோ இந்த மாதிரி சிலிக்கான் கேஸ் வாங்கியிருக்கேன். சிலிக்கான் எதுக்கு வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி நான் ஃபோட்டோஸ் பண்ணி நான் போயிட்டு சிலிக்கான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஃபோட்டோ எல்லாம் வாங்கியிருக்காங்க. நீங்கள் பிளாக் ப்ரௌன் யூஸ் பண்ணி வாங்கி ஸோ இது போனதுக்கப்புறம் எனக்கு வந்து இது வந்து அந்த இந்த இதில் வந்து மாட்டி ஐடி கார்டு மாதிரி நான் போய் மாட்டி ஒரு சடனாக நீங்கள் எடுக்கிறீங்க பேக்கெட்டு எடுத்து போடுறேன். எடுத்து போடும்போது அதை எப்படி பார்த்து எப்படி பார்த்தீங்கன்னா வழியில் எடுக்கணும். எடுக்கும்போது வந்து சில தடவை கரெக்டாக அவங்க திருப்பி போட்டு எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுக்கும்போதே வந்து ஒரு கரெக்டாக அவுட்புட் கொடுக்குறப்ப அந்த ஜாக்கெட்டில் வந்து அவுட்புட் கொடுக்குறப்பல கரண்ட் ரெண்டுமே கரண்ட் ஆகுது. ஒரு மட்டும் கரண்ட் ஆகுது. திருப்பி உள்ளே கூட எடுக்கும்போது தான் அந்த ஒன்றாவது இது கரண்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. மேபி ஃபியூச்சர் அப்டேட் பண்ண பிறகு அதை டீபேக் பண்ணலாம். இப்போதைக்கு இதுதான் இதோட இது. இப்போதைக்கு இதுதான் வந்து நான் வந்து அப்படி மாதிரி இருந்தது. பட் ஓகே, எல்லாவோட கம்பேர் பண்ண விஷயம் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் ஓகே இருக்கேன். இப்போ எந்த வாங்கி நல்லா இருக்கனால நான் வந்து இந்த ஃபோனோட ஆர்வத்தில் இருக்கேன். அந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு நான் வச்சு இருக்க போது OnePlus இதுவும் ஸ்கின் பண்ணியிருக்கேன். சாரி இல்லை ஸ்கின் போட்டு ஸ்கின் ஃபுல்லாக வந்து சுற்றி போட்டிருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு டிசைனானது. நீங்கள் வாங்க எங்களோட ஷாப்பு. இது கூட எங்கள் என்ன சொல்ல கோ-பார்ட்னர்ஸ் சொல்லலாம். ஸோ அவங்களோட ஷாப் இது. அவங்களோட ஷாப்பில் வந்து இந்த திங்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போனால் அவங்க பார்க்க. ஸோ இது வந்து OnePlus ஃபோன் இல்லையா? ஸோ OnePlus ஃபோன் எடுத்து நான் அதை போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு OnePlus வச்சுட்டு ஏன் நீங்கள் எந்த ஃபோன் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வேறு ஆர்வமாக இருக்கேன். நத்திங் ஃபோன் ஃபோன் ஒன்று இது ஏர் ஒன்று ஃபோன் ஒன்று அதனால ஏன் இங்கே ஆர்வமாக இருக்கேன்னா ஏன்னா இது வந்து OnePlus வரும் இல்லையா? OnePlus வந்து கோ ஃபோட்டோஸ் வந்து இருக்காங்க. அவங்க 2 பேர் அதில் இருக்கிற மெயினாக அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க. அது எதுவும் போனால் தெரியல போல். ஆனால் வெளியே போயிட்டாங்க. கோச்சிட்டு போனாங்களோ இல்லை
பேர் எதுவும் போட்டுருந்தாங்க கார் பை தான். ஆமாம் கார் பையில் நல்ல ஒரு வேர்டுங்க. பட் நீங்களோட இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்களோட பேர் வந்து கார் பை. நான் வந்து நிக் பை அடிச்சு நிக் நேம் வச்சுருக்கேன். அவங்க பேர் நான் கார் பை. இதில் போகிற டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஃபோன் வந்து அவங்க வெளியே போயிட்டாங்க. வெளியே போன பிறகு வந்து ஃபோன் மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் பயங்கரமாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஒழுங்கா இல்லை சாஃப்ட்வேர் அப்டேஷன் அவங்க கால் வந்தால் லேட்டாக வருது. இந்த மாதிரி நிறைய திங்ஸ்லாம் ஆகிடுச்சு. ஈவன் நான் வந்து 7 Pro வச்சுருக்கேன். இன்னும் எடிஷன்லேயே வந்து கொஞ்சம் பெஸ்ட்டான ஃப்ளாக்ஷிப் ஃபோன் ஆகுது. அதனால் நான் வாங்கின பிறகு எனக்கு இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு விற்க கூட மனசு இல்லை. நீங்கள் வேறு ஃபோன் வருமானு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வந்தால் போகிறேன் யாரா கார் பை. அந்த கார் பை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன் ஃபோன் வாங்கன்னு சொன்னால் கூட அவன் கூட எப்படி அந்த யோசிச்சிருக்கானா நத்திங் OnePlus அவன் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் OnePlus நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் பாருங்கள். OnePlusல நீங்கள் ஆன் பண்ணும்போது ரெட் அண்ட் ஒயிட் தீம் கொடுத்துருப்பான். ரெட்டு ஒயிட் எந்த நீங்கள் OnePlus போனீங்கன்னா ரெட்டு ஒயிட்டோட அந்த பிளாக் காம்பினேஷன் ரெட்டு ஒயிட் பிளாக் காம்பினேஷன் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் பாருங்கள் இந்த ஏர்பாட்லேருந்து கொடுத்துருக்கான் ரெட்டு அந்த ஒயிட்டு காம்பினேஷன் பாருங்கள். இவங்களாம் நீங்கள் எதாவது நினச்சிருந்தீங்க இந்த ரெட்டு இங்கே ஒயிட்டு. ஸோ இந்த காம்பினேஷனில் பார்க்கும்போது நீங்கள் சேமாக அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். இதில் வந்து அவன் எடுத்துகிட்டு வரான், அவங்க டீம் எடுத்துகிட்டு வரான், நான் தான் அதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணும்போது கூட OnePlus சுற்றிட்டு வந்து நிற்கும். அப்படி டக்குன்னு 1-0 போய்ட்டு வந்து நிற்கும். அந்த இடத்துல கூட நீங்கள் பார்ப்பீங்க அவங்க டீம் என்னன்னு இருக்குன்னு சொல்லி ஒயிட் வித் ரெட்டுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் அதோட டீம். பார்த்தீங்களா அதே கூட வந்துருக்காங்க. ஈவன் பாருங்கள் இப்போ நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணுறேன் இங்கே பாருங்கள். இப்போது இதில் கூட பாருங்கள் நான் டிஜிட்டல் அன்லாக் பண்ணிருக்கேன். அதில் ஒயிட் அண்ட் ரெட்டு போட்டுருக்காங்க. ஸோ எனக்கு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். யாருமே கண்டுபிடிக்கல, நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால் எனக்கு எதுவுமே போகாதீங்க. எப்படின்னாலும் தான் ஒரு 20 பேர் பார்ப்பீங்க இந்த வீடியோவை, அவ்வளோதானே. அவ்வளோதான் பார்க்க போகிறீங்க. என்ன கூட நான் சும்மா அது மாதிரி டைப் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள் ரெட் வித் டீம் போட்டுருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஸோ இதோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் லெவலில் எப்படி எடுத்துருக்கோம்னு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் இருக்கிறதுனால தான் நான் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அந்த மாதிரி நான் ஒரு இந்த மாதிரி ஒரு தமிழோட படத்தை வந்து எங்கள் அம்மாவை பற்றி சொல்லி அம்மா வச்சு என்னோட உங்களுக்கு தெரியும் அவங்க நல்லா இருந்தீங்களாக எப்படி பார்த்துருந்தாங்க சொல்லி. ஸோ அதுக்காக ரொம்ப ஆர்வமும் பேசிட்டேன் கீழே வளருவேன். ஓகே அதான் இப்போ வந்து இதுதான் நான் சொல்லி வந்து இப்போ நெக்ஸ்ட் வாக் எப்படி இருக்கும் இதோட இம்ப்ளிமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்து நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடலாம். ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுறேன்னு சொல்லிங்கன்னா இல்லை அது வரைக்கும் நாங்கள் போயிட்டு வரோம். ஓகேங்களா டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோ நான் போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் நல்லா கொடுத்து போயிட்டீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நறுக்குன்னு போடுறேன். ஓகேங்களா நறுக்குன்னு கிள்ளி பயங்கர கிள்ளி டாட்டா.